கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். 46ஆம் சங்கீதத்திலிருந்து ஒரு நல்ல சத்தியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த 20 நிமிட செய்தியை தயவு செய்து நேரம் ஒதுக்கி முழுமையாக நீங்கள் கவனித்து ஆஸ்வதிக்கப்பட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. எல்லா அப்டேட்ஸையும் பெறுங்க. உங்களோட கர்த்தர் பேசுகிற காரியங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த லிங்க்கை அநேகருக்கு ஷேர் பண்ணி மினிஸ்ட்ரியை தாங்குங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஓகே, ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். 46ஆம் சங்கீதம் 4வது 5வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த 46ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் பார்க்கிறோம், ஒரு நதி உண்டு என்று துவங்குகிறது. அந்த நதி என்ன செய்தா? அது தேவனுடைய நகரத்திலும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்திலும் பாய்ந்தோடி அனைவரையும் சந்தோஷப்படுத்துகிறதாம். எனவே இந்த நதிக்கு ஒரு பெயரை வைக்க வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷிப்பிக்கும் நதி, ரிவர் ஆஃப் ஜாய், சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஒரு நதி என்று பெயரிட்டு அழைக்கலாம். நான் இந்த நதியை தூய ஆவியானவருக்கு ஒப்புமையாக பார்க்கிறேன். ஏதேன் தோட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அங்கே ஒரு நதி ஓடினது, பின்பு 4 பெரிய ஆறுகளாக பிரிந்து எல்லா தேசத்தையும் வளப்படுத்தினது என்று பார்க்கிறோம். இன்றும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நதி தேவனுடைய நகரத்தையும் பாருங்க, உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் அந்த நதி நமது வாழ்க்கையிலும் புரண்டோடட்டும். நம்முடைய சபையிலும் நம்முடைய சமுதாயத்திலும் நம்முடைய குடியிருப்பிலும் அது புரண்டோடட்டும். அந்த நதியை குறித்து இன்று சில காரியங்களை தியானிக்க போகிறோம். வசனங்களை குறித்து கொள்ளுங்கள், அதை விசுவாசத்தோடு அபியாசப்படுத்துங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், the river of joy will flow into your life and around your life. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த போது எக்ஸ்பெக்டேஷனோடு கூட நாம் இந்த செய்தியை கேட்போம். ரைட், இந்த ரிவர் ஆஃப் ஜாய், சந்தோஷிப்பிக்கும் நதி, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையாக இருக்குன்னு சொன்னேன். இந்த நதி என்னெல்லாம் செய்யும் சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம வாசித்த அந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது அது எதை கொண்டு வருகிறது? சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. இட் பிரிங்ஸ் ஜாய் அண்ட் கிளாட்னஸ் to God's people. இந்த தேவனுடைய நதியானது முதல்ல நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. காரணம், இன்னைக்கு உலகம் எங்கும் கிடைக்கிற செய்திகள், தகவல்கள் எல்லாம் நம்மை துக்கப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதன் நடுவிலே இந்த தேவ நதி தேவ பிள்ளைகளுக்கு எதை கொண்டு வருகிறது என்றால், சந்தோஷமான செய்தியை கொண்டு வருகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அது வியாதியை குறித்த செய்தியாக இருக்கலாம், ஆபத்தை குறித்த செய்தியாக இருக்கலாம், பிரச்சனையை குறித்ததாக இருக்கலாம், பொருளாதார வீழ்ச்சியை குறித்ததாக இருக்கலாம், உலக யுத்தங்களை குறித்ததாக இருக்கலாம், பொல்லாத வியாதிகளை குறித்ததாக இருக்கலாம். எதா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. there is a good news, the river of joy. இந்த சந்தோஷிப்பிக்கும் நதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால ஒரு துக்கமும் நம்மை அணுகாது. எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம். இதற்கு சப்போர்ட்டாக இன்னொரு வசனத்தை நாம் வேதத்திலிருந்து பார்க்கணும்னா, 16வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிப்போம். 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய நதி பரிபூரணத்தை கொண்டு வருகிறது, அதோடு கூட நித்திய பேரின்பத்தை கொண்டு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தேவனுடைய நதி நமக்கு சந்தோஷத்தையும் பேரின்பத்தையும் பரிபூரணத்தையும் கொடுக்க வல்லது.
இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். 36ஆம் சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 36:8. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். இங்க என்ன பார்க்கிறோம்? இந்த நதி தாகம் தீர்க்கிற நதியாய் இருக்கிறது. முதல்ல பார்த்தோம் பேரின்பம் கொடுக்கும் நதி. இரண்டாவதாக பார்க்கிறோம் தாகம் தீர்க்கிற நதி. இட்ஸ் ரெஃப்ரெஷ் த வெரி சோல். இன்னொரு காரியத்தை செய்து நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. இந்த நதி என்ன பண்ணுது? உயிர்ப்பிக்குது. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சாவுக்கேதுவான சரீரங்களை என்ன பண்ணுவாரா? உயிர்ப்பிப்பார்னு ரோமன் நிருபத்தில் படிக்கிறோம். அதே போல இப்ப சங்கீதத்தில் பார்க்கிறோம், இந்த நதி என்ன பண்ணுதா? தாகம் தீர்க்கிறது. இட் ரிவைவர்ஸ், ரெஃப்ரெஷஸ். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. தாகம் தீர்க்கப்படுகிறது. நம்மை அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட நதியை நாம் நம்மிலே உடையவர்களாய் இருக்கிறோம். நான் எதை சொல்லுகிறேன்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பதை சொல்லுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்முடைய ஆழ் மனதிலே இல்லாதபடியினால்தான் சின்ன சின்ன தகவல்களை, செய்திகளை கேட்டவுடனே உடனே சோர்ந்து போகிறோம், பயந்து கலங்கி பேசுகிறோம். இனிமேல் அப்படி அல்ல. என்னை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், எனக்கு பேரின்பத்தை கொடுக்கிற ஆவியானவர் நதியாக என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு மன உறுதியோடு கூட, தெளிவோடு கூட தொடர்ந்து முன்னேற போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த நதி என்ன செய்கிறது தெரியுமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை வாசிக்கையில் நமக்கு சமாதானத்தை தருகிறது. This river brings peace amid fear. பயத்தின் நடுவிலே மன அமைதி, சமாதானத்தை இந்த நதியாகிய பரிசுத்த ஆவியானவர் உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரா? கவலைகளின் நடுவிலே நமக்கு ஒரு மன சமாதானத்தை தருகிறார். ஆம், இந்த நதி சமாதானத்தை கொடுக்கும் நதி. எந்த கவலையா இருந்தாலும் வேதம் சொல்லுது, தேவனுக்கு அதை தெரியப்படுத்து, நீயே தூக்கி சுமக்காத. இன்னைக்கு பெரிய ஒரு வருத்தமான காரியம் என்ன தெரியுங்களா? ஆலயத்துக்கு போவாங்க, கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போவாங்க, போயிட்டு பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு வராமல் திருப்பி அவங்களே தூக்கிட்டு வருவாங்க. மீட்டிங் முடிஞ்சு, சர்ச் முடிஞ்சு வெளில வந்து ஃபோனை ஆன் பண்ணும்போது நிறைய பேருக்கு கிடுகிடுன்னு பயமாக இருக்கும். யார் கால் பண்ண போகிறா தெரியலையே, கடங்காரனா, பிரச்சனை எதுவும் வரப்போதா, அவசர செய்தி இது வரப்போதா பார்ப்பாங்க. நான் இதெல்லாம் ரொம்ப கவனித்து பார்த்துருக்குறேன். சர்ச் வாசல்லையே பரபரப்பாக வாட்ஸ்அப்பை செக் பண்ணுவாங்க, கால்ஸை செக் பண்ணுவாங்க. தெரியாத ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து வந்தால் உடனே ஃபோன் அடிச்சு, யார் எதுக்காக ஃபோன் பண்ணிங்க? அவங்க பேசும்பொழுது பிரச்சனையை எதிர்கொள்ளும் விதங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இவ்வளவு நேரம் மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு கர்த்தரை ஆராதித்ததெல்லாம் ஒரு மாயையோ? இப்போ வெளியில் போன உடனே, ஃபோனை எடுத்த உடனே ஒரு சராசரி மனிதனை போல, தேவனை அற்றவர்களை போல இருக்கிறார்களே என்று நீங்கள் எப்படி கொஞ்சம் சிந்திங்க. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் சமாதானத்தை தருகிறார். எனவே எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை நீங்கள் கொடுத்துருங்க. அந்த நதி உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை, ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் உலகம் கொடுக்கவும் பறிக்கவும் முடியாத சமாதானத்தால் நீங்கள் நிரப்பப்பட்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக ரோமர் 14:17 என்ன வாசிக்கிறோம் என்றால், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று வாசிக்கிறோம். This river
fills believers with joy. இந்த பரிசுத்த ஆவியானவர் விசுவாச பிள்ளைகளை என்ன பண்றாரா? சந்தோஷத்தினால, மகிழ்ச்சியினால நிரப்புகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வசனம் சொல்லுகிறது, வாசிக்கிறேன் கவனிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. இதுல தான் கொஞ்சம் வேறியாவது. உலக சந்தோஷம் என்பது சிற்றின்பம். கண்ணில் பார்த்தோன்னே, கையில் கிடைச்சோன்னே உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வரும், அது சிற்றின்பம். தட் மீன்ஸ் டெம்பரவரி பிளஷர். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறது பேரின்பம். இதை கண்ணில் பார்க்க வேண்டியதில்லை, கையில் வாங்க வேண்டியதில்லை, உள்ளத்தில் விசுவசிச்சா போதும், அது உண்டாகும். எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு ஆமென், ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். காண்கிற உலகத்தினால் வருகிறதல்ல, காணாத உலகத்தினாலே வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து, தீர்க்க தரிசனங்களை விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு சந்தோஷம். எத்தனை பேர் இந்த மெச்சூரிட்டி லெவலுக்கு வளர போறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்காரு தானே? நான் விசுவசிக்கிறேன். இந்த சமாதான நதி, இந்த சந்தோஷ நதி உங்களை நிரப்ப போகிறது. You will be filled with the river of joy. Definitely I say amen. Hallelujah. கடைசியாக வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் நோக்கி பார்த்தால் இந்த நதி எப்படியாக வெளிப்படுகிறது தெரியுமா? நித்திய மகிமைக்கு கொண்டு செல்லும் நதியாக வெளிப்படுகிறது. This river leads to eternal glory. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வாக்களித்திருப்பது போல நித்திய மகிமையையும் அவர் வாக்களித்திருக்கிறார். இந்த 22ஆம் அதிகாரத்தில் 5 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். முதல்ல இந்த நதி தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருது. வரும் பொழுது வெறுமையாய் அல்ல, abundant blessing-ஓடு வருகிறது, சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களோடு வருகிறது. மட்டுமல்ல, நித்திய ஜீவனை சுமந்து வருகிறது. பாருங்க, சில காரியங்கள் அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் பைபிள் எடுத்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை பாருங்களேன். முதல் வசனத்தில் பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அப்புறம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அது நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரைகளிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்களை ஆரோக்கியமாக்குறதுக்கு ஏதுவானவைகள். மாதந்தோறும் கனி கொடுக்க வைக்குமா, அதோடு கூட ஆரோக்கியத்தை அருளுமா. இந்த நதியில பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னேன்ல. முதல்ல இந்த தெரிஞ்சுக்குங்க, அது தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருது. ரெண்டாவது, அது எங்கெல்லாம் பாயுதோ அங்கெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகிறது. அந்த ஆரோக்கியத்தினுடைய ரிசல்ட்டாக அங்கே கனிகள் உண்டாகிறது. யார் வீட்டிலெல்லாம் குழந்தை இல்லையோ, இதை நீங்க பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மேல இறங்க போகிறது. அந்த நதி உங்க வீட்டில் பாய போகிறது. கர்ப்பத்தின் கனிகளை நீங்கள் கர்த்தருக்காக பெற்றெடுக்க போகிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, யார் யார் வீட்டிலெல்லாம் உழைச்சும் அதனுடைய பலனை பார்க்க முடியாம பொருளாதார நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் தரித்திரத்திலும் பொருளாதார குறைவிலும் உழன்று கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த நதி உங்கள் வீட்டில் ஆரோக்கியத்தை கொண்டு வரும். நீங்கள் செழிப்பீர்கள், கனி கொடுப்பீர்கள். You will become a productive person. நீங்கள் இல்லாதவர்களாய், உற்பத்தி திறன் அற்றவர்களாய் இருக்க மாட்டீங்க. மாறாக உற்பத்தி செய்யும் வல்லுநர்களாக மாற போறீங்க. உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க. பாக்கியமும் நன்மையும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். சொல்லுங்க ஆமென். 3ஆம் வசனத்தில் பாருங்க, இனி ஒரு சாபமும் இராது. ஹல்லேலூயா. ஒரு சாபமும் இராது. நதி பாயும் பொழுது அங்கு சாபத்துக்கு இடமில்லை. முன்னோர்கள் வழியாக வந்த சாபம் தொலைந்து போகும். பிசாசினால் பாவத்தினால் வந்த சாபங்கள் அது இல்லிடம் தெரியாமல் அழிந்து போகும். கர்த்தர் சாபமற்ற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை உங்களுக்கு வாக்களிக்க போகிறார். 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய நாமம் அவருடைய நெற்றியில் இருக்குமா. ஆமா, தேவன் ஆராதிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு புது நாமத்தை தரிக்க போகிறார். பார்த்தோனே சொல்லிடுவாங்க, இவங்க தேவனுடைய பரிசுத்தவான், இவங்க தேவனுடைய பரிசுத்தவாட்டின்னு. அப்படி ஒரு கனம் உண்டாக போகிறது. காரணம்,
நம் மீது அந்த நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள். 2 விஷயத்தை இங்க பார்க்கிறோம். முதல்ல, ராக்காலம் இல்லை அப்படின்னா மீண்டும் உங்க வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள் அணுகுவது இல்லை. எத்தனை பேர் ஹாப்பியா சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. பாருங்க, மீண்டும் நமக்கு இருளின் நாட்கள் கிடையாது. ஆண்டவரே நித்திய வெளிச்சமாய் தன்னுடைய மகிமையோடு பிரகாசிக்க போகிறார். அதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான ஆசீர்வாதத்தை சொல்றார் பாருங்க. ஆளுகை செய்யும் ஆசீர்வாதம். நதி உங்க மேல பாய்ந்து செல்லும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவ சிங்காசனத்திலிருந்து பழுங்கி நதியாய் உங்கள் மீது பாயும் பொழுது நீங்கள் ஒரு ஆர்டினரி மேனாய் விமனாய் இருக்க மாட்டீங்க. மாறாக நீங்கள் ரூல் ஓவர் பண்ணத்தக்கதான ஒரு அந்தஸ்துக்குள்ள வர போறீங்க. ஆளுகை செய்யும் ஒரு அதிகாரத்தை பெற போறீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் நதியாக இருக்கிறார். அந்த நதியின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? முதல்ல, அது சிங்காசனத்திலிருந்து நம்ம மேல பாய்கிறது. 2வது, நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. 3வது, நமக்கு சமாதானத்தை தருகிறது. 4வது, சந்தோஷத்தை தருகிறது. 5வது, நித்திய மகிமையை தருகிறது. எனவே இந்த பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷிப்பிக்கும் நதியாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தியானித்து வளர்ந்து பெருகி பூமியிலே தேவ மகிமையை வெளிப்படுத்த உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த செய்தி மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நான் உங்கள் சகோதரன் பாஸ்டர் டாக்டர் ஜான் பிரபு.